59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் 7 காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம் பிடிப்பதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம் பிடிப்பதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெறுவதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சியில் பங்கு தமிழகம் ஏற்காது என்று வெளிப்படையாக அறிவித்திருந்ததாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தற்போது 59 ஆண்டுகளுக்கு பிறகு தாவேக அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெறுவதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் விஜய் தனது வாக்குறுதியை தற்போது காப்பாற்றியிருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தொடர்பான விவரம். வணக்கம் நிலவி. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில், அதாவது தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. அதிலும் அதனுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக காங்கிரசினுடைய கூட்டணி தேவைப்படக்கூடிய அந்த பட்சத்திலே காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியை அமைத்திருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவாக மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு என்றும் அதிகாரத்தில் என்றும் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தனது வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளார்கள். தற்பொழுது 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இது உணர்ச்சி பூர்வமான வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழலில்லா ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு புதிய அரசு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்திருக்கிறது என தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் குறிப்பாக 2026 தேர்தலுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு தமிழகம் ஏற்காது என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தது. அதற்கு மக்கள் தங்களினுடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். தமிழக மக்கள் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கூறிவிட்டனர். ஆகவே தற்பொழுது ஒரு புதிய அரசு ஒரு புதிய நம்பிக்கையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. அதிலும் பெரும்பான்மையாக தன்னுடைய பலத்தை அது நிரூபித்திருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதர் அணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக இருக்கிறது என காங்கிரசினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.